வணக்கம். அன்புள்ள அரிமா நண்பர்களுக்கு என்னுடைய நல்வரவேற்பினை உரித்தாக்குகிறேன். புதிய உறுப்பினர்களாக நீங்கள் இன்றைக்கு இணைந்திருக்கிறீர்கள். சமுதாயத்திலே எவ்வளவோ நல்ல நிலைகளில் நீங்கள் உயர்ந்து நின்று நல்ல தலைவர்களாக, நல்ல குடும்பஸ்தர்களாக, நல்ல நிலையில் நீங்கள் உழைத்து முன்னேறி நல்ல நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் உங்களை இந்த இயக்கத்தில் சேருவதற்காக அழைத்திருக்கிறார்கள். இந்த இயக்கத்தில் சேருகின்ற பொழுது இந்த இயக்கம் உலகளாவிய பேர் இயக்கமாக இருக்கின்ற காரணத்தினாலும் 208 நாடுகளில் இந்த இயக்கம் தழுவி இருக்கின்ற காரணத்தினாலும் மனிதனுக்கு மனிதனே உதவி செய்து மனிதனை மேம்பட வேண்டும் என்கின்ற உன்னதமான தாற்பயத்தின் அடிப்படையில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் இன்றைக்கு உலகிலே மிகப்பெரிய பேரியக்கமாக வளர்ந்து நிற்கிறது. முதல் உலகப் போர் முடிந்தவுடன் உலக சமுதாயம் இனி அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக பல்வேறு அமைப்புகள் தொடங்கப்பட்டன. அவற்றில் அரிமா இயக்கமும் ஒன்று. இந்த இயக்கம் லயன்ஸ் என்கின்ற ஆங்கில பதத்துடன் உலகம் முழுவதும் செயல்பட்டு வருகிறது. தமிழிலே லயன்ஸ் என்பதனை மொழிபெயர்க்கம் செய்து அரிமா என்கின்ற பெயருடன் அரிமா சங்கமாக மக்களுடன் உலா வருகிறது. சமுதாய பணியாற்றுவதிலே நாங்கள் முதன்மையானவர்களாக இருக்கின்றோம். அந்த காரணத்தினால்தான் 2ஆம் உலகப் போர் 1945 நடந்த பொழுது அதற்கு பிறகு மேலும் ஒரு போரை மனித இனம் சந்திக்கக்கூடாது என்பதற்காக உலகத்தின் பல்வேறு நாட்டு தலைவர்கள் எல்லாம் இணைந்து ஒரு ஐக்கிய நாடுகள் சபை என்பதனை அமைத்தார்கள். அந்த ஐக்கிய நாடுகள் சபையில் நான் கவர்மெண்டல் ஏஜென்சி என்கின்ற ஒரு துறையை நிறுவுவதற்காக யாரை கலந்தாலோசிக்கலாம் என்று பார்த்த பொழுது அன்றைக்கு உலகம் முழுவதும் மனித சமுதாயத்திற்காக தன்னலமற்ற பணியினை ஆற்றிக் கொண்டிருந்த எங்களது இயக்கமாகிய இன்றைக்கு உங்களது இயக்கமாகிய நீங்கள் இணைந்திருக்கின்ற இந்த இயக்கத்தை அந்த உலகத் தலைவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். நாங்கள் எங்களுடைய நிறுவனர் மெல்வின் ஜோன்ஸ் அவர்களும் அன்றைய தலைவர் SD ஸ்கீன் அவர்களும் உதவி தலைவர் ஃப்ரெட் ஸ்மித் அவர்களும் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார்கள். அப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபை ஏதோ போரை தடுத்து நிறுத்துவதற்காக மாத்திரம் இருக்கக்கூடாது என்று சொல்லி மனிதர்களிடத்திலே, மக்களிடத்திலே அமைதியினை தோற்றுவிக்குவதற்காக நீங்கள் தோற்றுவித்தால் இந்த இயக்கம் நிச்சயமாக நிலை பெறும் என்று சொன்னார்கள். அதனை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு இன்றை வரை ஐக்கிய நாடுகள் சபையும் மிக பெருவாரியாக செயல்பட்டு வந்து கொண்டு இருக்கிறது. நாங்கள் எங்களுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதத்திலே UNO லயன்ஸ் டே என்று கொண்டாடுகின்ற ஒரு நிலையினை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். சோசியோ எக்கனாமிக் ஃபோரம் என்கின்ற ஒரு பகுதியில் நிரந்தர உறுப்பினராக இந்த அரிமா இயக்கத்திற்கு உண்டு. ஆண்டாண்டு தோறும் எந்த சேவை திட்டத்தினை உலகமெங்கும் செயலாற்றலாம் என்கின்ற பொழுது அரிமா இயக்கத்தையும் அழைத்து ஆலோசனை செய்து அறிவிப்பதுதான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பழக்கமாக இருக்கிறது. இப்படி தொடர்ந்து உலகம் முழுவதும் தங்களை முன்னிறுத்தி இருக்கின்ற எங்களது இயக்கம் சென்ற 5 ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்காவில் இருக்கிற டைம்ஸ் பத்திரிகையின் தலைமையை கொண்டு பல்வேறு சேவை சங்கங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து அவர்களுடைய செயல்பாட்டை பார்த்து அவர்களுக்கு முதன்மை 2வது நிலைகளை அளித்ததில் எங்களுடைய அரிமா இயக்கம் 5 ஸ்டார் என்று சொல்லக்கூடிய 5 ஸ்டார் அவார்டு வாங்கி முதன்மையான நிறுவனம் என்று அறிவிக்கப்பட்டது. எதற்காக என்று சொன்னால், ஒரு மனிதன் சேவை செய்வதற்காக ஏதாவது ஒரு தொகையினை கொடுக்கின்ற பொழுது அந்த தொகை முழுவதும் அதே சேவைக்கு செய்கின்ற ஒரே நிறுவனம் அரிமா இயக்கம். அதற்காக ஏற்படுகின்ற நிர்வாக செலவுகளை நாங்களே எங்களது பொறுப்பில் செய்து கொள்கின்றோம் என்பதுதான் அந்த உன்னத நிலை. இன்றைக்கு உலகத்தில் இயற்கை சீற்றங்கள் எங்கு ஏற்பட்டாலும் அரிமா இயக்கம் முன்னின்று பணியாற்றி வருவது அனைத்துலகிற்கும் தெரிந்ததே. இந்தியாவை பொறுத்தளவில் ஒரிசாவில் வெள்ளப்பெருக்கு எடுத்த பொழுதும் சரி, அல்லது அகமதாபாத்தில் புஜ்ஜில் ஏற்பட்ட நிலநடுக்கமானாலும் சரி, அல்லது நம்முடைய தென்னகத்திலே ஏற்பட்ட சுனாமியாக இருந்தாலும் சரி, எங்களுடைய அர்ப்பணிப்பும் பங்கும் மிக பெருவாரியாக இருப்பதை உலகம் அறியும். தென்னிந்தியாவில் இந்த சுனாமி ஏற்பட்ட பொழுது நாங்கள் ஆற்றிய பணியும், அதற்கு பிறகு நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளில் நாங்கள் கொட்டி கொடுத்த வீடுகளும் அதன் தரமும் அனைத்து மக்களாலும் பாராட்டப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. எங்களது சங்கத்தினுடைய இன்றைய நிலையில் உலகமெங்கும் கண் பார்வை குறையினை போக்குவதற்காக மிகப்பெரிய
போர்க்கால நடவடிக்கையாக நாங்கள் செய்து வருகிறோம். 1990 93 வரை இந்திய தொகையின் கணக்கில் 900 கோடி ரூபாயும், 2005 முதல் 8 வரை 1000 கோடி ரூபாயும் வசூல் செய்து முதல் 20 ஆண்டுகளில் 1990 2005 வரை நாங்கள் 1000 கோடி ரூபாயை செலவு செய்து உலகமெங்கும் கண் பார்வை குறையினை போக்கி இருக்கிறோம். இன்றைக்கு 1000 கோடியை சேர்த்து வைத்திருக்கிறோம். எதிர்காலத்தில் சைல்ட்ஹுட் பிளைண்ட்னஸ் என்று சொல்லுகின்ற குழந்தைகளின் கண் பார்வை குறைக்கும், டயபெட்டிக் ரெட்டினோபதி என்கின்ற முதியவர்களுக்கான நீரிழிவு நோயினால் தாக்கப்படுகின்ற நிரந்தர கண் பார்வை குறைக்கும் நிவாரணம் காணுகின்ற வகையிலே நாங்கள் இன்றைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். எந்த நிலையாக இருந்தாலும் அந்த நிலையில் அரிமா இயக்கம் தங்களை முன்னிறுத்தி மக்களினுடைய மகிழ்ச்சியாக வாழ்விற்கு எங்களை அர்ப்பணித்திருக்கின்றோம். 20ஆம் நூற்றாண்டின் கடைசியில் 21ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் உலகத்தையே அழித்து வருகின்ற இளமைக்கால சீரழிவு, இளமைக்கால நடத்தை சீரழிவினை மாற்றுவதற்காக சேனலைசிங் த கேரக்டர்ஸ் ஆஃப் த யூத் என்று சொல்லுவார்கள். குழந்தைகளினுடைய நடையை, அவருடைய வழிமுறைகளை சரி செய்வதற்காக குவெஸ்ட் என்கின்ற ஒரு திட்டத்தினை ஏற்படுத்தி கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து குழந்தைகளை எதிர்காலத்தில் நல்ல பிரஜைகளாக உருவாக்கின்ற ஒரு புனித பணியினை நாங்கள் பெருவாரியாக செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். இப்படி பணியாற்றுகின்ற நிலையில்தான் இன்றைக்கு நீங்கள் இந்த இயக்கத்திலே சேர்ந்திருக்கிறீர்கள். இன்னும் 3 ஆண்டு காலங்களில் 100வது ஆண்டு விழா கொண்டாடுகின்ற இந்த இயக்கத்தில் நீங்கள் சேருகின்ற பொழுது ஏதோ இதிலிருந்து ஏதாவது வருவாய் கிடைக்கும் என்று நினைத்து விடாதீர்கள். இது உங்களையே சமுதாயத்திற்காக அர்ப்பணித்து உங்களது வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொள்வதற்கான ஒரு பணியினை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்கின்ற பெருமிதம் உங்களுக்கு இருக்க வேண்டும். எங்களுடன் இணைந்து பணியாற்றுகின்ற பொழுது பல்வேறு மனிதர்களை சந்திக்கலாம், பல்வேறு நிகழ்வுகளை பார்க்கலாம், பல்வேறு வகையான ஒரு உங்களுக்கு மறு ஆய்வு உங்களுக்கு தோன்றும். மனித வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற எவ்வளவோ பிரச்சனைகளை எளிதாக கையாளுகின்ற விதத்தில் தலைமை பண்புகள் என்ற நிலையில் நீங்கள் இங்கிருந்து தலைமையாளர்களாக, நல்ல தலைவர்களாக மாறி உங்களது இல்லங்களிலும் உங்களது தொழிற்சாலைகளிலும் நீங்கள் செல்லுகின்ற இடங்களிலும் உங்களை முன்னிறுத்திக் கொள்வதற்கு இந்த இயக்கம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை கொடுக்கும். இவை அனைத்தையும் கடந்து உங்களை சுற்றி இருக்கின்ற சமுதாயத்திற்கு நீங்கள் சேவையினை செய்கின்ற பொழுது எந்த சமுதாயம் உங்களை பெரிய மனிதனாக, எந்த சமுதாயம் உங்களை உயர்ந்த மனிதனாக, எந்த சமுதாயம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்ததோ அந்த சமுதாயத்திற்கு நீங்கள் அனுபவித்த மகிழ்ச்சியை போக சிறிதளவேனும் மகிழ்ச்சி அவர்களுக்கு கொடுத்து மற்றவர்களை மகிழ்வித்து நீங்களும் மகிழ்கின்ற உன்னத மகிழ்ச்சியாளர்களாக, மகிழ்வித்து மகிழ்கின்ற சமுதாயத்தினுடைய புதிய தோன்றல்களாக நீங்கள் விளங்க வேண்டும். அதற்கு இறைவன் உங்கள் அனைவருக்கும் அனைத்து சௌபாகியங்களையும் அளிக்க வேண்டும் என்று வேண்டி பிரார்த்தித்து, வாருங்கள் கைகோர்ப்போம், வாருங்கள் சமுதாயத்தை உயர்த்துவோம். பாரதிதாசன் சொன்னானே, புதியதோர் உலகு செய்வோம், கெட்ட போரிடும் உலகினை வேரோடு சாய்ப்போம் என்றான். சமதர்ம சமுதாய உன்னத நிலையினை மனித சமுதாயத்தில் ஏற்படுத்துவதற்காக வாரீர் 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 என்று அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.